ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்கடி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நான் கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பச்சை மிளகாய் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஆனியன் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறமா சிக்கன் மசாலா, அப்புறமா மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் நீங்கள் வத்தல் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கல. இப்போது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடுச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் நான் வந்து சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது சிக்கனுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவு பிசைறதுக்கு நம்ம இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் தண்ணி பொடி சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை அப்படியே கொதிக்க விட்டுருவோம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த மாவு ரெடி பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நான் இடியப்ப மாவு தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் புட்டு மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு கூட குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், துருவின தேங்காய், அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனோட கிரேவி, அதை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கவனமாக ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உருண்டையாக பால் மாதிரி நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியான பால்ஸாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் லைட்டாக ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம
இந்த பால்ஸை வந்து நம்ம வெந்துட்டுருக்க அந்த கிரேவியில் போட்டுடலாம். ஒரு 2-3 பால்ஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து கிரேவியோட திக்னஸ்க்கு வேண்டி அந்த பால்ஸை நம்ம தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுங்க. இந்த குட்டி குட்டியாக போட்ட பால்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த 2 பால்ஸ், அதை நான் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கிரேவியோட திக்னஸ்க்கு வேண்டி நான் அதில் ஊற்றிக்கிறேன். இப்போது அதுக்கு கூட கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி, அதுக்கப்புறம் புதினா மேலே போட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். கிரேவி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். அவ்வளோதான். இப்போ இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.